அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ். நம்ம யூடியூப் சேனலில் புது பேன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படி, கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்ட்டு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. என்எஸ்டிஎல் அண்ட் யூடிஐயில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2013 நவம்பருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேன் கார்டு ஐடி வாங்கி அதில் பிஎஸ்சி ஆன்லைன் ஏஜென்ட் போர்ட்டல் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதில் வந்து எப்படி வந்து ஒரு மகளிர் குழுவுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மகளிர் குழுவுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, அந்த மகளிர் குழுவுடைய தலைவர் அண்ட் செயலாளர் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அந்த குழுவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பருடைய பேருங்க வேணும். அந்த குழு எந்த அட்ரஸில் இயங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் வேணும். அதுக்கப்புறம் அந்த குழுவுடைய பேங்க் பாஸ்புக், அந்த பாஸ்புக்கு தான் ஓப்பன் பண்ண டேட், அந்த பேங்க் பாஸ்புக் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அந்த ஓப்பன் டேட் வேணும். அந்த பேங்க் என்ன பேங்க்கு அதனுடைய அட்ரஸ் வேணும். அதுக்கப்புறம் அந்த குழுவில் சிறு சேமிப்பு கட்டுவாங்க மாதம் மாதம், அது எவ்வளோ ரூபா சிறு சேமிப்பு செய்கிறாங்கன்ட்டு வேணும். அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா பாண்டு பத்திரம் வேணும். அந்த 100 ரூபா பாண்டு பத்திரத்தோட ஒரு க்ரீன் ஷீட் வேணும். ஸோ இந்த பாண்டு பத்திரத்தில் அந்த குழுவுடைய டீட்டெயில்ஸு, அந்த பேங்க்குடைய டீட்டெயில், குழு ஆரம்பித்த தேதி, அந்த குழுவுடைய செயலாளர் பேர், தலைவர் பேர், அந்த குழுவுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து அந்த பாண்டு பத்திரத்தில் டைப் பண்ணணும். அந்த பாண்டு பத்திரத்தில் எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு, எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் பாண்டு பத்திரத்தில் நம்ம டைப் பண்ண வேண்டிய மேட்டரு. ஏற்கனவே வேறு ஒரு குழுவுக்கு நான் பேன் கார்டு, நிறைய குழுவுக்கு நான் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன். குழுங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு 100-150 பேர் குழுக்களுக்கு நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாண்டு பத்திரம் டைப் பண்ண வேண்டிய இது மேட்டரு. ஸோ இந்த மேட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் உங்களுக்கு எப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாதியிலேருந்து இருக்கும், ஒரு A4 சைஸில் பாண்டு பத்திரத்தில். இதுதான் அக்ரிமெண்ட், வந்து அக்ரிமெண்ட் பை எஸ்ஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஏற்கனவே நம்ம வேறு ஒரு குழுவுக்கு வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிடிஎஃப், இது வந்து வேர்ட்பட் பிடிஎஃப். இதில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும், நீங்கள் டைப்பிங் பண்ணிட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது 100 ருபீஸ் நீங்கள் கட்டி தான் இந்த பிடிஎஃப் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் ஜிபே பண்ணிங்கனாக்கா இந்த வேர்ட்பேடில் இருக்கிற இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு நாங்கள் வேர்ட்பேட் சென்ட் பண்ணிவிடுவோம். இதில் நீங்கள் உங்களுடைய குழு பேர் எடிட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பாண்டு பத்திரத்தில். இப்போது நம்ம வந்து வேறு ஒரு குழுவுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். அந்த குழுவுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு இதில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வேர்ட்பேட் உங்கள் சிஸ்டமில் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழுவில் வந்து பார்த்திங்கனாக்கா என்றைக்கு ஓப்பன் பண்ண டேட், இந்த ஓப்பன் பண்ண டேட்டு மட்டும் எடிட் பண்ணிப்போம். ஸோ 16/9/2014 இந்த குழு வந்து அன்றைக்கி தான் வந்து பேங்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ண டேட்டு தான் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த். நம்ம எப்படி ஒரு நார்மல் பர்சனுக்கு டேட் ஆஃப் பர்த் போடுறோமோ அது மாதிரி இந்த மகளிர் குழுவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 16/9/2014. ஸோ அவங்க குழு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது தான் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ அந்த குழுவுடைய நேம், அந்த குழுவுடைய நேம் வந்து இதில் நான் ஏற்கனவே ஸ்ரீ அங்காளம்மன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து வேறு குழு நேம் வரும், அதனால் அந்த குழு நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அந்த குழு நேம் என்ன பார்த்திங்கனாக்கா தங்க தாமரை அப்படின்ற இந்த குழு நேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போது தங்க தாமரை செல்ஃப் ஹெல்ப் குரூப்புன்னு போட்டாச்சு. அந்த குரூப்பில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு போடணும். இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ண குழுவில் 12 மெம்பர் இருக்காங்க. இப்போ நம்ம 14 மெம்பர் கொண்ட ஒரு குழுவுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த குழு வந்து எந்த இடத்துல இயங்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஃபிஷியல் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து 1 மிஷின் காம்பவுண்ட் வஞ்சூர் வெள்ளூர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த குழு எங்கே ஒர்க் பண்ணுறதுனாக்கா தங்க தாமரை குழு வந்து எங்கே ஒர்க்கிங்கில் இருக்குன்னா, நம்பர் 1
ஸ்கூல் ஸ்ட்ரீட் வஞ்சூர் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்குது. ஸ்கூல் ஸ்ட்ரீட் வஞ்சூர் வெள்ளூர் 632006 அந்த இடத்துல இருக்குது. இந்த குழு தலைவர் பேர் இங்கே போட போகிறோம். ஏற்கனவே அந்த குழு தலைவர் பேர் இங்கே பி அனிதான்னு இருக்குது. இப்போது இந்த குழுவுக்கு வேறு தலைவர் வராங்க, பி மலர் அப்படின்றவங்க வராங்க. அந்த மலர்ன்றவங்க அந்த குழுவுக்கு யாரை வந்து செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஆர் அனிதான்றவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த குழுவுக்கு செயலாளர் வந்து பி பரிமிளா அப்படின்றவங்க வராங்க. பரிமிலான்றவங்க இந்த குழுவுடைய செயலாளராக இருக்காங்க. ஸோ இதுதான் மேட்டர். இந்த குழு வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்என்ஜி குழு மேனேஜ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த குழு எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கனாக்கா எஸ்பிஐ அக்கௌண்ட்டு தான். ஸோ இதே பேங்க்கில் தான் வச்சுருக்காங்க. த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டர்ஸ் கிரெடிட் செக்யூரிட்டி லிமிட், சேனூர் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த குழு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதே மாதிரி உங்களுடைய குழு அந்த இடத்துல எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேங்க்கில் ஆல் மெம்பர்ஸ் சோல்டு பி அட்டெண்ட் ஆல் மீட்டிங், அதாவது இந்த குழு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறாங்க. இந்த குழுவில் ஈச் மெம்பர்ஸ் சோல்டு கான்ட்ரிபியூஷன் ₹300 சேவிங் அப்படி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஏற்கனவே இருந்த குழுவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மெம்பரும் ₹200 ₹300 சேவிங்ஸ் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குழுவில் இருக்கிறவங்க வந்து ₹200 தான் ஒவ்வொரு மாதமும் சேவிங்ஸ் ஸ்கீம் கட்டுறாங்க. ஸோ இந்த மேட்ரு தான், அவ்வளோதான். மேலே வந்து குழுவுடைய பிறந்த தேதி, அதுக்கப்புறம் குழு பேர், குழு எந்த அட்ரஸில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த குழு தலைவர் பேர், செயலாளர் பேர் மேலே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பண்ணிட்டோம். ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கனாக்கா குழு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மட்டும் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குழு வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்குது. அப்படின்றதுனால அந்த குழுவுடைய நேமு மேலே அப்படியே தங்கத்தாமரை குழு அப்படியே காப்பி பண்ணி இங்கே வேறு ஒரு குழு இருக்கு இல்லையா, அந்த குழு இடத்துல தங்கத்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த குழுவுடைய அந்த டீட்டெயில்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குழு வந்து என்னைக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணது போன மாதம் 6ஆம் மாதம் பண்ணியிருக்கேன். இது 7ஆம் மாதம் பண்ணுறேன். என்றைக்கு தேதியில் பண்ணுறேனாக்கா, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் தேதி பண்ணுறேன். இன்றைக்கி 4 டேட்டு 4/7/2025 இந்த டேட்டில் இந்த அக்ரிமெண்ட்டு காப்பியை வந்து நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. இந்த மேட்டர் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கிற பாண்டு பேஜில் டைப் பண்ணோம். அந்த பாண்டு பேஜுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் ஷீட் வைக்கணும். அந்த க்ரீன் ஷீட்டில் எப்படி வந்து நம்ம மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து ஏற்கனவே இருந்த குழு 12 பேர் மெம்பருடைய பேர். இப்போ நம்ம இதில் 14 மெம்பர்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணோம். ஸோ அந்த பேரை நம்ம அப்படி எடிட் பண்ணிப்போம். குழு பேருடைய மெம்பர் பேரும் நம்ம டைப் பண்ணியாச்சு. இந்த டைப் பண்ண இந்த குழுவுடைய அக்ரிமெண்ட்டு காப்பி டைப் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து பாண்டு பத்திரத்தில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்றது பார்ப்போம். இதை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட்டு கொடுத்துப்போம். பிரிண்ட்டு கொடுத்தாச்சு. இந்த பிரிண்ட்டில் பேஜ் 1, 2 கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இந்த பாண்டு பத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த பிரிண்டர் மிஷினில் வைப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அக்ரிமெண்ட்டு வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய பத்திர காப்பி. அது கூட வந்து ஒரு க்ரீன் ஷீட்டு. இந்த க்ரீன் ஷீட்டு தான் ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் தான்
அந்த அக்ரிமெண்ட் காப்பி கீழே வைக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டு காப்பி பத்திரத்தை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த அக்ரிமெண்ட் பாண்டு பத்திரத்தை தலைகீழாக தான் வைக்கணும். மிஷினில் தலைகீழாக வச்சா தான் பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து க்ரீன் ஷீட் இருக்கிற மாதிரி வைக்கணும். ரெண்டாவது பேஜ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாண்டு வந்து வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சா தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த குழு மெம்பர்ஸுடைய அந்த நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பாண்டு பத்திரம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ வந்து இதை பார்த்து உஷாராக வைங்க. எனக்கா இந்த 100 ரூபா பாண்டு பத்திரம் நம்ம சரியாக பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா அது வீணாக போயிடும். இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் அந்த பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பிரிண்ட் கொடுப்போம். இப்போது பிரிண்ட் வந்து இப்போ பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஷீட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாண்டு பத்திரம் பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த குழுவுடைய அந்த மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் காப்பியும் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மேட்ரு நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ண மேட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாண்டில் 100 ரூபா பாண்டில் இந்த மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் வந்து டைப் பண்ணி இதில் வாங்கிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு தலைவர் உடைய அந்த குழுவுடைய சீல் இருக்கும். அந்த சீல் இங்கே போட்டு அந்த குழுவும் தலைவருடைய சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த இடத்துல வந்து அந்த குழு மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா, இதில் வந்து 14 நான் போட்டுக்கிறேன். 14 மெம்பர் இருக்கிறதுனால 14 போட்டு அந்த 14 மெம்பர்ஸுடைய பேரும் நம்ம இங்கே டைப் பண்ணியாச்சு. இப்போ அந்த 14 மெம்பர்கிட்டையும் அவங்கவுங்க பேருக்கு நேராக இந்த இடத்துல சிக்னேச்சர் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பிஎஸ்ஏ ஆன்லைன் அந்த பேன் ஏஜென்ட் ஐடியில் எப்படி வந்து பேன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ட்டு மறுபடியும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். இதுதான் அஃபிஷியல் பேன் ஏஜென்ட்டுடைய பிஎஸ்சி ஆன்லைன் வெப்சைடு. இந்த வெப்சைடு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னோட போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வந்து இன்னும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஸோ இது பாசிபிள்னால் உங்களுக்கு நான் இந்த ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி தரேன். அப்படி இல்லைனா யூடிஐடைய 2.0 ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் இதை லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணால் ஒரு ஓடிபி வரும். இப்போல்லாம் வந்து ஓடிபி வந்து நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஓடிபி கண்டிப்பாக என்டர் பண்ணணும். ஆனால் அது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஓடிபி வந்த உடனே ஓடிபி போட்டு என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ண உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட் பேலன்ஸ் 221 ரூபாய் இருக்குது. இந்த 221 ரூபா வச்சு தான் நம்ம வந்து பேன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பேன் அப்ளிகேஷன் போகிறதுக்கு 107 ரூபா தான் சார்ஜஸ் வரும். ஸோ இங்கே மஞ்சள் கலரில் பாருங்கள் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் பெண்டிங். ஸோ 32 பேன் கார்டு நான் அப்ளை பண்ணது ஒரு மாதத்தில். இந்த 32 பேன் கார்டுடைய டாக்குமெண்ட் வந்து நான் இன்னும் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 32 டாக்குமெண்ட் நான் எப்போவுமே 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே கொரியர் போட்டுருவேன் அந்த யூடிஐடைய ஆஃபீஸ்க்கு. நீங்களும் மறக்காமல் கொரியர் போட்டுருங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். அந்த அட்ரஸ்க்கு ஒவ்வொரு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது நீங்கள் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது யூடிஐ 2.0 இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிஎஸ்சி ஆன்லைன் இருந்தாலும் சரி, இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். யூடிஐடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அந்த யூடிஐ ஆஃபீஸ் அட்ரஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் சென்டர் இருக்குது. அது பக்கத்தில் நியூ ஃபேன் F49A இருக்குது. அது கிளிக் பண்ண உடனே பேன் அப்ளிகேஷன் வரும். அந்த பேன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் ஃபேன் வரும். அந்த பேனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே எப்பவுமே ஒரு நார்மலாக ஒரு பேன் கார்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த குழுக்கும் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். அந்த பேஜ் தான் இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஆனால் புது பேன் கார்டுக்கும் இதுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். அந்த சின்ன வேறுபாடுகள் தான். அந்த வேறுபாடுகளை
நீங்கள் சரி பண்ணி பேன் அப்ளை பண்ணாவே சூப்பராக நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ யூடிஐ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே டாக்குமெண்ட் வச்சு தான் நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்போம். இப்போது பேப்பர்லெஸ் பேனாக இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். அதுதான் அப்ளிகேஷன் இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்குறாங்க. இகேஒய்சி ஆதார் பேஸ்டு இகேஒய்சி மூலிமா நம்ம ஓடிபி ஆர் பயோமெட்ரிக் மூலிமா யூடிஐலையும் நம்ம பேப்பர்லெஸ் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே கொடுத்துப்போம். ஓகே கொடுத்துட்டு ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் இன்ட்ரோடக்ஷன் வந்து இது சில 11 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பொறுமையாக படித்து பார்த்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அது ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே மேலே வந்து பிசிக்கல் மோடு இருக்குது. பிசிக்கல் மோடு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மோடு தான் நம்ம பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட்டுன்னு இருக்கும். இந்த செலக்ட் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பர்சனுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல நம்ம இண்டிவிஜுவல் கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு மகளிர் குழுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி ஒரு கடைக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல அதுக்கு வந்து டைட்டில் என்ன கொடுக்கணும்னாக்கா பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல் கொடுக்கணும். இப்போ ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க, இல்லை ஒரு சோசியல் ஒர்க்கர் இருக்காங்க, இல்லை ஒரு அறக்கட்டளை இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் தான் வந்து டைட்டில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு மகளிர் குழுக்கு நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால பாடி ஆஃப் த இண்டிவிஜுவல் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ பேன் கார்டு மோடு கேட்குது. போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் பேன் கார்டு அல்லது இ பேன் கார்டு ஒன்லி கேட்குது. நம்ம போத் ஃபிசிக்கல் கார்டு அண்ட் பேன் கார்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிப்போம். சப்மிட் பண்ணினோடனே இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே டைரெக்டாக வந்து இங்கே லாஸ்ட் நேம் ஷுவர் நேம் கேட்கும். இதில் ஃபஸ்ட் நேம் அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கிடையாது. டைரெக்டாக நம்ம குழு பேரை முழுமையாக இங்கே டைப் பண்ணிப்போம். இப்போது தங்கத்தாமரை செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து டைப் பண்ணினோன்னே கீழே நேம் ஆன் த கார்ட்லேயும் தங்கத்தாமரை செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு வந்துட்டோம். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் ஏற்கனவே நம்ம அக்ரிமெண்ட் காப்பி டைப் பண்ண சொல்லவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேங்க் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதுதான் டேட் ஆஃப் பர்த். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அந்த பேங்க்கை ஓப்பன் பண்ண டேட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் கொடுத்துக்கணும். அதில் வந்து ரெசிடென்சி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிடென்சி ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்கணும். இதில் தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செட்டப் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னா இதில் வந்து ஐடென்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் காப்பின்னு இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேக் ஏ பேமெண்ட் இருக்கும். அது மேக் ஏ பேமெண்ட் கொடுத்துக்கலாம். மேக் ஏ பேமெண்ட் கொடுத்த உடனே அது ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். கான்டாக்ட் நம்பர் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை இந்த கான்டாக்ட் நம்பரை தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேன் கார்டு அந்த பர்சன் கையில் போய் விழும். இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி வந்து ரொம்ப முக்கியம். அந்த இமெயில் ஐடிக்கு தான் பேன் கார்டு வரும். ஸோ மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஸ்டோர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டேன். ஆனால் அந்த கஸ்டமர்கிட்ட அந்த குழு தலைவர்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி அவங்கள்தே கொடுங்க. அதுதான் நல்லது. அவங்கக்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை, நார்மல் மொபைல் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட மெயில் ஐடி இல்லாததுனால என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன் நான். ஹாப்பி ஸ்டோர் வெல்லூர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துப்போம் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்தோடனே அவங்களுடைய ஆதார், அதாவது அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே வந்து ஒர்க் ஆகுதோ அந்த ஒர்க்கிங் அட்ரஸ் கொடுக்கணும். இப்போ நம்பர் 1 வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சூர், ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூல் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் தாலுக்கா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் வெல்லூர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 632006 போட்ட உடனே அவங்களுக்கு அட்ரஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃபீஸ் அட்ரஸும் ஃபில் பண்ணோம். இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேன் அப்ளை பண்ணக்கூடிய அந்த குழு தலைவருடைய அட்ரஸை இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அதுதான் ஆஃபீஸ் அட்ரஸ் மெசேஜ் என்ட்ரு பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியம்.
ஆஃபீஸ் நேம் வந்து ஆஃபீஸ் நேம் கொடுக்கணும் இல்லையா, சாரி. ஆஃபீஸ் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுடைய டோர் நம்பர் கொடுத்துருங்க. டோர் நம்பர் கொடுத்த பிறகு வில்லேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே சோர்ஸ் ஆஃப் இன்கம், நம்ம நார்மல் பர்சனுக்கு வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நோ இன்கம் கொடுப்போம். ஆனால் இதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோடனே ஏஓ கோடு வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். உங்கள்கிட்ட ஏஓ கோடு ஏற்கனவே பேன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த ஏஓ கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏஓ கோடு வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துங்க, உங்கள் ஏரியா பேர் போட்டு. அப்படி இல்லைனா அதனுடைய வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஏரியாவுக்கு என்ன ஏஓ கோடு அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துங்க. ஸோ என்னுடைய வேலூருக்கு ஏஓ கோடு இது தான் எனக்கு தெரியும், ரெகுலராக நம்ம பேன் அப்ளை பண்ணுறதுனால அதனால் போட்டுக்கலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் என்னன்னாக்கா அந்த அக்ரிமெண்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இதில் போடணும். பாண்டுடைய நம்பர் தான் அது. இப்போ பாண்டுடைய நம்பர் போட்டேன். நான் பாண்டுடைய நம்பர் போட்டு இங்கே அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்சிட்டிவ் அட்ரஸ்க்கு கேட்டிருக்கு, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் த கேப்பசிட்டியில் வந்து ஆத்தரைஸ் சிக்னேச்சர். இந்த ஆத்தரைஸ் சிக்னேச்சர் யார் பண்ண போகிறாங்கனாக்கா பி மலர்ன்றவங்க பண்ண போகிறாங்க. அதனால் பி மலர் கொடுத்துடலாம், எனக்கு அவங்க தான் குழு தலைவர். ஸோ எந்த ஊரில் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஊருடைய பேர் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோடனே இது அக்ரிமெண்ட் காப்பி ஒரு முறை கரெக்டாக இருக்குன்னு பார்க்க சொல்லுது. ஸோ ஓகேன்னு பார்த்தாச்சு, சப்மிட் பண்ணிவிடுவோம். சப்மிட் பண்ணோடனே இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு வந்துடும். இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வந்து நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்துப்போம். ஸோ ஒரு காப்பி உங்களுக்கும் ஒரு காப்பி கஸ்டமருக்கும் வரும், பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து முடித்த உடனே இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் பிடிஎஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டு அதுவும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் கொடுத்து அது ஒரே பேப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம பிரிண்ட் எடுத்தாச்சு. இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அந்த அக்ரிமெண்ட் காப்பி, அந்த அக்ரிமெண்ட் காப்பியோடைய கூடவே அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது குழு தலைவருடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அவங்களுடைய காப்பி இதில் வந்து நம்ம வச்சுட்டு அதை வந்து ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எப்படி அப்லோட் பண்ணணுன்றது இந்த அக்ரிமெண்ட் காப்பி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் அந்த குழு மெம்பர்ஸ்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்ட பிறகு அதை அப்லோட் பண்ணுவோம். எப்படி அக்ரிமெண்ட் பத்திரம் டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளிகேஷன் போடணுன்றது பார்த்தோம். இப்போ அந்த அப்ளிகேஷனில் இந்த மெத்தடில் தான் அந்த குழுவுடைய சீல் போட்டு அந்த குழு தலைவரும் செயலாளரும் கையெழுத்து போடணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் பேக்லேயும் அதே தான், நம்ம கையெழுத்து வாங்குற இடத்துல குழு தலைவருடைய செயலாளருடைய கையெழுத்து போடணும். அக்ரிமெண்ட் காப்பிலையும் பத்திர காப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதேமாதிரி குழு தலைவர் செயலாளர் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் இந்த குழுவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா இதுமாதிரி சிக்னேச்சர் போடணும். கீழே கடைசியாக வந்து குழு தலைவர் செயலாளர் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். இதுக்கு பேக் சைடில் வந்து ஆதார் கார்டு இருக்குது. ஸோ ஆதார் கார்டு வந்து நம்ம ஷோ பண்ண முடியாது. ஆதார் கார்டு ஷோ பண்ணால் நம்மளுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த மெத்தடில் நம்ம டாக்குமெண்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு இது ஒரே ஒரு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி நம்ம பிடிஎஃபாக வச்சுக்கணும். அதை நான் கம்ப்யூட்டரில் வச்சுட்டேன். ஸோ எப்படி அப்லோட் பண்ணணுன்னு இப்போ பார்க்கலாம். நம்முடைய ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கலாம்.
லாகின் பண்ணோன்னே ஓடிபி வரும், ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நியூ ஃபார்ம் 49 போய்ட்டு பேன் அப்ளிகேஷனில் போய்ட்டு அப்ளிகேஷன் போடுவோம். ஆனால் அன்றைக்கே அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம கையெழுத்தெல்லாம் வாங்கி அப்லோட் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஒரு நாள் தவறுச்சுன்னா இந்த இடத்துல அப்லோடு வந்து காட்டாது. அதனால் இங்கே பாருங்கள் பேன் அப்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேன் அப்ஜெக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 49A ஃபைண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அது கீழே அப்லோட் கிளியரன்ஸ் அப்ஜெக்ஷன் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணோன்னே இவ்வளோ பேன் கார்டுக்கு நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். ஸோ கடைசியாக வந்து பாருங்கள் தங்கத்தாமரை அப்படின்ற குழுவுக்கு தான் நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் கையெழுத்தாயிட்டு அவங்க கொண்டு வந்து தரல. இப்போ சூரியகாந்தி செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த குரூப் இது வந்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து வந்துருச்சு, கையெழுத்தாயிட்டு வந்துருச்சு. ஸோ இதை அப்லோட் பண்ணலாம். அப்லோடு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இந்த பேன் ஃபார்ம் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த இடத்துல சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் எங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அதை ஷோ பண்ணி ஒரு முறை பார்த்துக்கலாம் அந்த டாக்குமெண்ட் தானான்ட்டு. ஸோ ஆமாம், இது அந்த டாக்குமெண்ட் தான். அதனால் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துலாம். ஓப்பன் கொடுத்த உடனே இங்கே சப்மிட்னு இருக்கும், சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு இந்த பேன் கார்டு. ஸோ மகளிர் குழுக்களை வந்து இப்படி தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து போடணும். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் முழுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய பேன் கார்டுடைய அப்ளை பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இ-சேவை மையம் வச்சுருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பேன் கார்டு ஐடி வேணும்னா கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, கான்டக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.